நடிகர் சிவகார்த்திகேயன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அவர் கூறியதாவது: ஒரு திரைப்படம் மக்களிடத்தில் சென்றாலே அது பேன் இந்தியா தான். கல்லூரிக்கு போகாமல், பட்டப்படிப்பு படிக்காமல் ஒரு குடும்ப நிர்வாகத்தை பார்த்து கொள்ளும் பெண்கள் இந்தியாவில் அதிகம் உள்ளார்கள். இந்த திரைப்படம் ஹிட்டாகி வேறு இடத்தில் வெளியானாலும் இது ஒரு பேன் இந்தியா திரைப்படம் தான். இடையூறு தருபவர்கள் யார் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அதை வெளியில் சொன்னால் யூடியூபில் அதிக வியூஸ் தான் கிடைக்கும். மற்றவரை குறை சொல்வதற்காக நான் இது போன்ற கருத்துக்களை சொல்லவில்லை. இதையெல்லாம் தாண்டி ஒரு திரைப்படத்தை செய்கின்றோம் என்பதை தான் இதன் மூலம் சொல்கிறேன். சினிமா அரசியலை பார்த்து விட்டீர்கள், மக்களுக்கான அரசியல் பார்ப்பீர்களா? படத்தில் அரசியலை பற்றி பேசுவோம் தவிர அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் நடிகனாக, அதுவும் ஒரு நல்ல நடிகனாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஒரு தயாரிப்பாளராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சினிமாவில் பொழுதுபோக்கு தாண்டி அரசியல் கருத்துக்கள் அதிக அளவில் புகுக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு எல்லா காலகட்டத்திலும் அரசியல் இருந்துள்ளது. அது தப்பு ஒன்றும் இல்லை. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஆகத்தான் சினிமா இருந்துள்ளது. நடிகர் அஜித்தை வைத்து படம் தயாரிப்பீர்களா என்ற கேள்விக்கு, நான் குட்டியாக ஒரு கம்பெனி வைத்து படம் தயாரித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோ பெரிய கம்பெனியாக நாம் என்றும் வளரவில்லை. நாம் வளர்ந்து அஜித் சார் ஒப்புக்கொண்டால் செம்மையாக செய்வோம். அந்த திரைப்படம் ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு திருவிழாவாகத்தான் இருக்கும். அது ஒரு கனவுதான் என்று கூறினார். படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாருமே பாருங்க, உங்க ஃபேமிலியோட பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இதை கொண்டு போய் எவ்வளவு பேர்ட்ட சேர்க்க முடியுமோ சேருங்க. இது ரொம்ப திருப்தியான படமா இருக்குன்னு பாக்குற எல்லாருமே சொல்றாங்க. இந்த பாராட்டு தான் இன்னும் பெரிய திருப்தி கொடுக்குது. இதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் பின்னாடி இருந்துக்கிறேன், இவங்க எல்லாரும் தான் முன்னாடி இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா அவர் டைரக்டர் ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருந்தாரு, தாய் கிழவின்றது ஆதி பெண் தெய்வத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம், அவங்க எப்படி தெய்வத்துக்கு சமமா அந்த குடும்பத்தையே நெல் இருக்கிறாங்கன்றத குறிக்கிற விதமா தான் தாய் கிழவி வச்சு. பேன் இண்டியான்றது ஒரு கதை, அது போய் ரீச் ஆகி ஹிட் ஆச்சுன்னா தான் பேன். இப்ப இந்த ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி, அதாவது காலேஜுக்கு போகாம பெரிய பட்டப்படிப்பு படிக்காம ஆனா குடும்ப நிர்வாகத்தை பார்த்து அந்த குடும்பத்தை நிறுத்துற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்ற படம் தான் இது. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா தான். பட் எனக்கு அப்படி தெரியல. நல்ல கதையை சொல்லணும், அதுல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என் படத்துல பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொடக்ஷன்ல பண்ணணும். அது நான் இன்னொரு ப்ரொடியூசரை காசு போட்டு பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதனால நம்ம காசு போட்டு படம் பார்த்துட்டு சூர்யா சார், ஜோதிகா மேம் ரிவ்யூக்கே வந்திருந்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நேத்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரியோ, மணிகண்டன் எல்லாருமே பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரையும் நான் இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. மேடத்திட்ட மட்டும் ஒரு கேள்வி கேட்டலாமா? மேடம் சித்தி கேரக்டரா இருந்தாலும் சரி, தாய் கிழவி கேரக்டரா இருந்தாலும் சரி, உங்களை பீட் பண்றதுக்கு யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? நான் ஏன் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு வருஷம் இருந்திருக்கேன், நீங்க தான் என்ன சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. உங்க கற்பனைக்கு நீங்க சொல்லுங்க, நான் நல்லா நடிக்கிறேனா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு படம் வரப்போகும்போது, நான் சித்தி நடிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ அப்படின்னு அது அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. அது ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு என்னால என்ன சின்சியரா பண்ண முடியுமோ நான் பண்றேன். அவ்வளவுதான்.